சரியான நேரத்தில் சரியான கதை. நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம டைரெக்டாக லஞ்சுக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் வச்சோன்னா கவலையே படாமல் சிங்கிள் சீட்டிங்கில் சூப்பராக சாப்பிட்ருவோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசி. இந்த கதை பசியை பற்றினது. ஒரு வீட்டில் எலி தொல்லை தாங்க முடியலன்ட்டு அவர் தான் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்குறாரு. அதுக்கு அவர் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா, வீட்டில் ஒரு பூனையை வாங்கி வள எல்லாம் சரியாயிரும் அப்படின்ட்டு. இதை கேட்டுட்டு அவரும் போய் ஒரு பூனையை வாங்கிட்டு பிஸ்கெட்டு, பால், மீன் அப்படின்னு கொடுத்து பயங்கர புஷ்டிக்காக வளர்க்குறாரு. ஆனால் அந்த பூனை ஒரு எலியை கூட பிடிக்கல. இதை போய் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னோன்னே தெருவில் இருக்கிற ஒரு பூனையை எடுத்து கையில் கொடுக்குறாரு. வெறும் கொஞ்ச நேரத்தில் வீட்டில் இருக்கிற எல்லா எலியையும் அது பிடிச்சிருது. இங்கே அந்த வீட்டில் இருக்கிற பூனை அந்த தெரு பூனைக்கிட்ட கேட்குது, எப்படி உன்னால் முடியுது? இத்தனை நாள் நான் இங்கே தான் இருக்கேன், ஆனால் என்னால் ஒரு எலியும் பிடிக்க முடியலன்ட்டு. அதுக்கு அந்த தெரு பூனை என்ன சொல்லுது அப்படின்னா, இதுக்கு பேர் தான் பசி அப்படின்னு சொல்லுது. நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு பசி பூனையாக இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம ஒரு பசி பூனையாக இருந்தோம் அப்படின்னா டே டு டே நம்மளோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம லைஃப்பில் முன்னேறிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் நம்ம ஒரு வீட்டு பூனையாக இருந்தோன்னா நல்லா 3 வேளை சாப்பிட்டு சூப்பராக தூங்குவோமே தவிர்த்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோமா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். ஸோ பசி பூனையாக இருங்க. சரியான நேரத்தில் சரியான கதை. நாளைக்கு பார்க்கலாம்.